கடந்த வாரம் முழுக்க அம்பேத்கரை அமித்ஷா அவமதிச்சிட்டார்னு சொல்லி நடந்த அமளி துமளி போராட்டத்தால முன்னாள் பிரதமர் நேருவுக்கும் மவுண்ட்பேட்டன் பிரபுவுடைய மனைவி எட்வினா மவுண்ட்பேட்டனுக்கும் இடையிலான கடித தொடர்புகள் பற்றி பாஜக எழுப்பிய கேள்விகள் பெரிய அளவுக்கு எடுபடாம போயிருக்கு. நேருவும் சரி, மவுண்ட்பேட்டன் பிரபுவுடைய மனைவி எட்வினா மவுண்ட்பேட்டனும் சரி உயிரிழந்து 60 ஆண்டுகள் கடந்தாச்சு. ஆனாலும் இன்னமும் அவங்களுக்கு இடையிலான கடித போக்குவரத்து கான்ட்ரவர்சி ஆகிறது ஏன்? உண்மையாகவே 2 பேருக்கும் இடையில அப்படி என்ன உறவு, 2 பேரும் கடிதங்கள் வழியா என்ன பேசிக்கிட்டாங்க அப்படிங்கிறது தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். எட்வினா சிந்தியா ஆனட் ஆஷ்லி இங்கிலாந்துடைய மிகப்பெரிய பணக்காரராக இருந்த ஏர்னஸ்ட் கேஸ்லுடைய ஒரே பேத்தி. இவருடைய மகள் அமாலியா மேரி உயிரிழந்ததுக்கு பின்னாடி எட்வினா தன்னுடைய தாத்தாவுடைய கட்டுப்பாட்டுக்கு கீழே வராங்க. தாத்தா ஏர்னஸ்ட் கேசல் உயிரிழந்ததுக்கு பின்னாடி ஒரு 7.5 மில்லியன் யூரோவை பேத்திக்கு விட்டுட்டு போறாரு. அன்றைய காலத்துல மிகப்பெரிய பணக்காரியாக இருந்த எட்வினா முதலாக 1920ஆம் ஆண்டு ரஷ்ய பேரரசி அலெக்சாண்ட்ராவுடைய உறவினரான லூயிஸ் மவுண்ட்பேட்டனை சந்திக்கிறாங்க. ஜூன் 18, 1922ஆம் ஆண்டு செயின்ட் மார்கரெட் வெஸ்ட்மினிஸ்டர்ல இவங்க 2 பேருக்கும் கல்யாணம் நடக்குது. அந்த திருமணத்துல பார்த்தோம் அப்படின்னா இங்கிலாந்துடைய குயின் மேரி தொடங்கி டென்மார்க்குடைய குயின் அலெக்சாண்ட்ரா வரைக்கும் ஒரு 8000 பேர் வந்து கலந்துக்கிறாங்க. இவங்களுக்கு 1924ஆம் ஆண்டு பெட்ரிஷியா அப்படின்னு ஒரு பெண் குழந்தையும் 1927ஆம் ஆண்டு பெமிலா அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பெண் குழந்தையும் பிறக்குது. 1947ஆம் ஆண்டு இந்தியாவுக்கு சுதந்திரம் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இங்கிலாந்து அரசாங்கம் லார்ட் மவுண்ட்பேட்டனை இங்கிலாந்துக்கு கவர்னர் ஜெனரலா நியமிச்சு இங்க அனுப்பி வைக்கிறாங்க. அப்போதான் லார்ட் மவுண்ட்பேட்டன் தன்னுடைய குடும்பத்தோட இந்தியாவுக்கு வந்து இறங்குறாரு. இங்க வந்து இறங்குனதுல இருந்தே லார்ட் மவுண்ட்பேட்டனுடைய மனைவி எட்வினா மவுண்ட்பேட்டனும் நேருவும் சிறந்த நண்பர்களா உருவெடுக்கிறாங்க. அதாவது இந்தியாவை விட்டு போகும்போது எட்வினா மவுண்ட்பேட்டன் நேருடைய மகள் இந்திராவுக்கு ஒரு மோதிரத்தை பரிசா கொடுத்துட்டு போற அளவுக்கு ரொம்ப அன்போட இருந்திருக்காங்க. இது மட்டும் இல்லாம இந்தியாவுக்கு சுதந்திரம் கொடுத்துட்டு இங்கிலாந்துக்கு கிளம்பி போனதுக்கு பின்னாடி கூட எட்வினாவுக்கும் நேருவுக்கும் இடையிலான அந்த கடித பரிமாற்றங்கள் தொடர்ந்ததா சொல்லப்படுது. ஆனா அவங்க 2 பேரும் அந்த கடிதங்கள் வழியாக என்ன பேசிக்கிட்டாங்க அப்படிங்கிறது இன்னைக்கு வரைக்கும் யாருக்கும் தெரியாது. மவுண்ட்பேட்டன் குடும்பத்துடைய தரவுகள் எல்லாமே இங்கிலாந்துல இருக்கக்கூடிய சவுத்தாம்ப்டன் பல்கலைக்கழகத்துல இருக்கு. இங்க இருந்து ஏற்கனவே ஒரு 35,000 பக்கங்கள் வந்து பொதுமக்களுடைய பார்வைக்காக வெளியில வைக்கப்பட்டுருச்சு. மீதம் இருக்கக்கூடிய பக்கங்களையும் வெளியிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு தீர்ப்பாயத்துல வழக்கு தொடரப்படுது. அந்த வழக்கை விசாரிச்ச தீர்ப்பாயம் அந்த எஞ்சிய பக்கங்களை வெளியிட தேவையில்லை அப்படின்னு ஒரு தீர்ப்பை கொடுக்குறாங்க. இதற்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, அந்த எஞ்சிய கடிதங்கள்ல தான் நேரு மற்றும் எட்வினாவுக்கு இடையிலான அந்த கடித போக்குவரத்துகள் மற்றும் லார்ட் மவுண்ட்பேட்டனுடைய அரசு தொடர்பான ஆவணங்கள் எல்லாமே இருக்கிறதா சொல்லப்படுது. ஒருவேளை அந்த எஞ்சிய பக்கங்களை இப்போ வெளியிட்டா இப்போ இருக்கக்கூடிய இங்கிலாந்து அரசுக்கும் இந்தியா பாகிஸ்தான் அரசுகளுக்கும் இடையிலான அந்த உறவுல விரிசல் ஏற்படலாம், பல அரசியல் குழப்பங்களுக்கு வந்து அந்த கடிதங்கள் வழிவகுக்கலாம். அப்படிங்கறனால எஞ்சிய பக்கங்களை வெளியிட தேவையில்லை அப்படின்னு தீர்ப்பாயம் வந்து தீர்ப்பு கொடுத்திருக்கு. இதனால இங்கிலாந்துல இருக்கக்கூடிய மக்களுக்கு நேருவும் எட்வினாவும் என்ன பேசிக்கிட்டாங்க அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லாம போயிருக்கலாம். ஆனா இந்தியால நமக்கு ஒரு வாய்ப்பு இருந்துச்சு. அது என்ன அப்படின்னா, நேரு மெமோரியல் மியூசியம் லைப்ரரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமைப்பு இருந்தது. இங்க தான் வந்து நேருடைய ஆவணங்கள் எல்லாமே வந்து பாதுகாக்கப்பட்டு இருந்தது. ஆனா 2008ஆம் ஆண்டு யூபிஏ கவர்மெண்ட் மத்தியில வந்து காங்கிரஸ் தலைமையிலான கவர்மெண்ட் நடந்துட்டு இருக்கும்போது சோனியா காந்தி என்ன பண்ணாங்க அப்படின்னா, ஒரு 51 பெட்டிகள்ல நேரு தொடர்பான ஆவணங்களை எடுத்துட்டு போயிட்டதா சொல்லப்படுது. அந்த ஆவணங்கள்ல நேரு எட்வினா மவுண்ட்பேட்டனுக்கு எழுதின கடிதங்கள் மட்டும் இல்லாம ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் மாதிரியான அறிவியலாளர்களுக்கும் அரசியல்வாதிகளுக்கும் எழுதின கடிதங்கள் கூட உள்ள இருக்கிறதா சொல்லப்படுது. இந்த கடிதங்கள் எல்லாத்தையும் சோனியா காந்தி திரும்ப ஒப்படைக்கணும் அப்படின்னு சொல்லி இந்தியாவுடைய பிரைம் மினிஸ்டர் மியூசியம் அண்ட் லைப்ரரி வந்து சோனியா காந்திக்கு கடிதம் எழுதியிருக்காங்க. இந்த பிரைம் மினிஸ்டர் மியூசியம் அண்ட் லைப்ரரி தான் இதற்கு முன்னாடி நேரு மெமோரியல் அண்ட் மியூசியம் அண்ட் லைப்ரரியா இருந்தது. இந்த கடிதத்தை வச்சுதான் பாஜக இப்ப காங்கிரஸையும் சோனியா காந்தியையும் அட்டாக் பண்ண தொடங்கி இருக்காங்க. முன்னாள் பிரதமர் நேருவுக்கும் எட்வினா மவுண்ட்பேட்டனுக்கும் என்ன தொடர்பு, அவங்க 2 பேருக்கும் இடையிலான கடித போக்குவரத்துல அப்படி என்ன மாதிரியான தகவல்கள் எல்லாம் பகிர்ந்து கொள்ளப்பட்டுச்சு, அதை மறைக்க வேண்டிய காரணம் என்ன அப்படின்னு அடுக்கடுக்கான கேள்விகளை எழுப்பியிருக்காங்க. இந்த கேள்விகளுக்கான பதில நேரு குடும்பத்துல இருக்கக்கூடிய சோனியா காந்தி கிட்ட இருந்து நம்ம எதிர்பார்க்க முடியுமான்னு தெரியல. ஆனா எட்வினா மவுண்ட்பேட்டன் குடும்பத்துல இருக்கக்கூடிய அவருடைய மகளான பெமிலா கிட்ட இருந்து இதற்கான பதில் 2007, 2012, 2017ன்னு பல தருணங்கள்ல வெளியில வந்திருக்கு. இந்தியா ரிமெம்பர் பர்சனல் அக்கவுண்ட் ஆஃப் மவுண்ட்பேட்டன்ஸ் டியூரிங் தி டிரான்ஸ்ஃபர் ஆஃப் பவர் அப்படின்னு பெமிலா ஒரு புத்தகத்தை வந்து எழுதியிருக்காங்க. இந்த புத்தகம் வந்து என்னன்னு பார்த்தோம்னா, மவுண்ட்பேட்டன் குடும்பம் இந்தியாவில் இருக்கும்போது எடுக்கப்பட்ட அந்த புகைப்படங்கள் ஆவணங்கள் எல்லாத்தையும் சேர்த்து இது வந்து ஒரு புத்தகமா வடிவமைக்கப்பட்டிருக்கு. இந்த புத்தகத்துல ஒரு ஸ்பெஷல் ரிலேஷன்ஷிப் அப்படின்னு பெமிலா ஒரு சாப்டர் எழுதியிருக்காங்க. அந்த சாப்டர்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா,
அவருடைய அம்மா எட்வினா மவுண்ட்பேட்டனுக்கும் நேருவுக்கும் இடையில ஒரு அழகான ரிலேஷன்ஷிப் இருந்ததா, ஒரு அழகான நேசம் இருந்ததா அவங்க குறிப்பிட்டிருக்காங்க. இது மட்டும் இல்லாம லார்ட் மவுண்ட்பேட்டன் வந்து 1948ஆம் ஆண்டு தன்னுடைய மூத்த சகோதரிக்கு எட்வினா மவுண்ட்பேட்டனுக்கும் நேருவுக்கும் இடையிலான நட்பு குறித்து எழுதிய கடிதத்தையும் அதுல வந்து பதிவு பண்ணியிருக்காங்க. இது மட்டும் இல்லாம 1957ஆம் ஆண்டு நேரு எட்வினா மவுண்ட்பேட்டனுக்கு எழுதிய ஒரு கடிதத்தையும் அந்த புக்ல வந்து பெமிலா நினைவு கூர்றாங்க. அதன்படி பார்த்தோம் அப்படின்னா நேரு வந்து எட்வினா மவுண்ட்பேட்டனுக்கும் தனக்கும் இடையில ஒரு அட்டாச்மெண்ட் இருந்ததாகவும், ஒரு கட்டுப்படுத்த முடியாத விசை தங்களை ஒருவரை நோக்கி ஒருவர் இழுத்ததாகவும், எங்க 2 பேராலையும் ஒருத்தரோட ஒருத்தர் கண்களை பார்த்து எந்தவித பயமும் இல்லாம பேசிக்க முடியும் அப்படிங்கிறதையும் பதிவு பண்ணியிருக்காருன்னு பெமிலா வந்து அதுல குறிப்பிட்டிருக்காங்க. 2012ஆம் ஆண்டு டாட்டர் ஆஃப் எம்பையர் அப்படின்னு பெமிலா இன்னொரு புக் எழுதினாங்க. அந்த புக்ல தன்னுடைய அம்மா எட்வினாவுக்கும் நேருவுக்கும் இடையிலான உறவு குறித்து மறுபடியும் வந்து பெமிலா வந்து பேசியிருக்காங்க. அதுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நேருவுடைய நட்பு மூலமா தன்னுடைய அம்மாவுக்கு ஒரு கம்பேனியன்ஷிப் கிடைச்சதாகவும், அவங்க எதிர்பார்த்து ஏங்கி கொண்டிருந்த ஒரு ஞானம் கிடைச்சதாகவும், இந்த நட்பு மூலமா நேருவும் எட்வினா மவுண்ட்பேட்டனும் தங்களுடைய தனிமையை தாண்ட உதவியதாகவும் குறிப்பிட்டிருக்காங்க. ஆனா எட்வினாவுக்கும் நேருவுக்கும் இடையிலான இந்த உறவு அறிவு ரீதியானது, ஆன்மீக ரீதியானது, அதை தாண்டி எதுவும் இல்லை அப்படிங்கிறத பெமிலா தெளிவா சொல்லியிருக்காங்க.